நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் முன்னாள் அமைச்சர் இன்னாள் அமைச்சர் இந்த இரண்டு பேர்த்துக்கு ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கு. அது எப்படின்னா, சட்டத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ரகுபதி அவர்கள் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர், சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். அதாவது காவேரி குடிநீர் தண்ணியை அவருடைய கல்லூரிக்கு பயன்படுத்துகிறார், அவர் தனிப்பட்ட முறையில் பயன்படுத்துகிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். அதற்கு முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் 24 மணி நேரத்தில் அதை நீ நிரூபிக்காவிட்டால் நீ பதவி விலகிடணும்னு சொல்லி ஒரு சவால் விட்டுருக்கார். இந்த சவாலில் யார் ஜெயிக்க போகிறாங்க? சரி, இவர் காவேரி குடிநீர் தவறாக பயன்படுத்துகிறாரு, காவேரி கல்லூரிக்கு பயன்படுத்துகிறாரு. அந்த இணைப்பை துண்டிக்கக்கூடிய இடத்துல ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய ரகுபதிகளுக்கு அவர்களுக்கு அதிகாரம் இருக்குதா இல்லையா? சொல் செயல் இதில் எதை செய்யணும்? முதல்ல செயலை காமிக்கணுமா இல்லையா? சொல்லிட்டு நீங்கள் போகிறதுனா அப்போ மக்களை முட்டாளாக்குறீங்களா அப்படின்னு மக்கள் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்குது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற பொழுது இதே சுகாதாரத்துறையில் என்னென்ன ஊழல் முறைகேடுகள் நடந்தது, நல்லது நடந்துச்சு, கெட்டது நடந்துச்சு, இரண்டையும் நம்ம செய்தியாக வெளியிட்டோம். யாரையும் நம்ம சாதகமாக சிஞ்சா தட்டிக்கிட்டு நம்மளால் போக முடியாது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசில் இருக்கக்கூடிய ரகுபதி சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் அந்த கல்லூரிக்கு காவிரி தண்ணீர் தவறாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அதை துண்டிக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கீங்களா இல்லையா? ஏன் அதை செய்யலை? அப்போ வாய்ச்சவடால் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிட்டு குட்டையை குழப்பி விட்டு ஏதாவது நீங்கள் போகிறீங்க. அப்போ அதிகாரம் படைத்த பதவியில் சட்டத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உங்களை பார்த்து முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர், இந்நாள் விராலிமலை சட்டமன்ற உறுப்பினர், கட்சியினுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய அடுத்த தலைமைக்கு வரக்கூடிய அளவுக்கு கூட அதிகாரம் படைத்த லெவலில் இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் அவர்கள் மீது ஒரு பழியை சுமத்துறாரு அப்படின்னா அந்த பழியை நிரூபிக்கணும். 24 மணி நேரத்தில் நிரூபிக்கணும்னு சொல்லி முன்னாள் அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் கடுமையாக பேசியிருக்கார். நீ 24 மணி நேரம் நிரூபிச்சிரியா, இல்லைனா நீ பதவி விலகணும்னு சொல்கிறார், வழக்கு போடுவேங்கிறார். அப்போ ரகுபதி அந்த பேட்டிக்கு அப்புறம் இதுவரையிலையும் ஒரு மூச்சு விடலை, என்ன ஏதுன்னு எந்த தகவலும் சொல்லலை. தலைமை கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க போது பேசாமரியாயா. ஏற்கனவே விஜயபாஸ்கர் வேறு சொல்லிட்டார், நான் அரசியலில் தடம் பிறளாதவன், நாக்கு பிறளாதவன், மாற்றி மாற்றி பேச மாட்டேன். உங்களை மாதிரி அதிமுக திமுக அடுத்து பாஜகவுக்கு போவீங்களோ, எந்த கட்சிக்கு போவீங்களோங்கிற மாதிரி ஒரு குண்டத்துக்கு போட்டுட்டார். விஷயம் என்னன்னா, ரகுபதி அவர்கள் அடுத்து பாரதிய ஜனதா கட்சிக்கு போகிறாருங்கிற ஒரு தகவலும் பரவலாக இருக்குது. ஏன்னா அவர் சம்மந்தப்பட்ட சொத்து ஏதாவது இருக்கும் இல்லையா? இந்த பாஜக ஆட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் முதல்ல தூக்கக்கூடியது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய 4-5 அமைச்சர்களை தூக்குவாங்க. அதுக்குண்டான வேலைகள் நடக்கும். அந்த மாதிரி நிலைமையில் ரகுபதி எல்லாம் பிஜேபிக்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, அப்படி நடந்தாலும் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூசகமான விஷயத்தை முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அதிகாரம் படுத்த பதவியில் இருக்கீங்க, ஒரு தவறு நடக்குது, குடிநீர் காவிரி குடிநீர் ஒரு கல்லூரியிலேயோ ஒரு வயக்காட்டுக்கோ தனியாக தவறாக பயன்படுத்துகிறாங்கன்னா அதை மறித்து ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய வழிவகைகளை செய்ய வேண்டிய அமைச்சர், சட்டத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நீங்கள் சும்மா போகிற போக்கில் ஏதோ அள்ளி விட்டுட்டு போகிறது மாதிரி அவர் தவறாக பயன்படுத்துகிறாரு, காவிரி தண்ணியை தவறாக பயன்படுத்துகிறாரு, காற்றை தவறாக பயன்படுத்துகிறாரு, மின்சாரத்தை தவறாக பயன்படுத்துகிறாருன்னு போகிற போக்கில் எதுக்கு சொல்லிட்டு போனோம்? நடவடிக்கை எடுத்து இந்த தவறு நடந்திருக்கிறது, நான் நடவடிக்கை எடுத்தேன் என்று சொன்னால் நீங்கள் உண்மையான அமைச்சர். சட்டம் இன்றைக்கு சரியாக இருக்கிறதா? போதைப் பொருட்கள் தமிழ்நாடு முழுவதுமாக கடத்தப்படுகிறது என்பதை தவிர எந்த பெட்டி கடையில் பார்த்தாலும் உனக்கு ஹாயின்ஸ்னு சொல்லி உதட்டில் வச்சுக்கிட்டு தெரியிறான கிராமத்தில் உள்ளவங்கிற ஒரு பாக்கெட்டு 75 ரூபா. விலை கூட குறைச்சங்கிறது வேறு விஷயம். ஒவ்வொரு கடைகள்லையும் முக்கியமான கடையில் சமயபுரத்தில் இருக்குன்னா சமயபுரத்தில் 4 கடையில் இருக்குது, கீரனூர் இருக்குன்னா கீரனூரில் 4 கடையில் இருக்குது. அதை வாயில் வைக்கிறதுனால அவனுக்கு என்ன ஆகுது? போதை கிருகிருன்னு ஏறுது. ஒரு சின்ன அடிதடிக்கு கூட அதை பயன்படுத்துகிறான். அப்போ சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்ற செய்தியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ளவங்க மட்டும் இல்லை, சமூக ஆர்வலர்கள்லேருந்து பத்திரிகையாளர்கள்லேருந்து எல்லாருமே சொல்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் வேளாண்மை துறையில் பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடு நடந்தது அப்படிங்கிற செய்தியை நம்ம தொடர்ந்து வெளியிடுறோம். அதே போல் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சுப்பிரமணியன் அவர்கள் சென்னையை தாண்டி அவர் வெளியில் வர்றதில்லை. முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நடக்கும்போது தமிழ்நாடு முழுவதுமாக கொரோனா காலகட்டமாக இருக்கட்டும், அது கஜா புயல் காலகட்டமாக இருக்கும், சுற்றி வேலை செஞ்சார். சுறுசுறுப்பாகவே இருப்பார். நான்லாம் ஒரு சில நேரங்களில் அவரை பார்த்துட்டு என்னையா மனுஷன் இருந்தாலும் கொஞ்சம் கூட தூங்க மாட்டாரோ அப்படின்னு நான் அவர்கிட்டே கேட்கலான்னு கூட நினச்சிருக்கேன்.
அந்த மாதிரி மிகவும் சுறுசுறுப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு சுறுசுறுப்பான அமைச்சர் இருந்தார்னா அவர் ஒருத்தர் தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு பயங்கரமாக சுறுசுறுப்பாக இருப்பார். இப்போ எப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் திருச்சியில் புறநகர தெற்கு மாவட்ட செயலரை குமார் சுற்றி வேலை செய்கிறார். எந்த கல்யாணம் காது ஊத்துக்கிற மாதிரி எதுவாக இருந்தாலும் அந்த கட்சிக்காரங்களுடைய நிகழ்வுகளுக்கு போயிடுவார். அதுபோல் சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன பண்ணுவார், தான் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது அண்ணன் விஜயபாஸ்கர் சுற்றி வேலை பார்ப்பார், பம்பரமாக வேலை பார்ப்பார். சட்டத்துறை அமைச்சர் நீங்கள் எந்த மாவட்டத்துக்காக போயிருக்கீங்களா, வேறு மாவட்டத்துக்கு, கோயம்புத்தூருக்கு, வேறு மாவட்டங்களுக்கோ சட்ட ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும்போது அங்கே போய் மக்களுக்காக நின்று போய் நீங்கள் போய் தீர்த்து வச்சுருக்கீங்களா? கிடையவே கிடையாது. உங்களால் உங்களை வைத்து சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியை வைத்து பலர் மாவட்ட செயலர் என்ற போர்வையிலேயே, உள்ளாட்சி பிரதிநிதிகள் என்ற போர்வையிலேயே பல நூறு கோடி ரூபாய் ஊழல் முறைகேடுகளை செய்து அரசுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தி வருகிறார்கள். இந்த செய்தியை நம்ம தொடர்ந்து வெளியிட்டு கொண்டு இருக்கிறோம். சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள் சொல்வதில் நான் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குற்றம் சொல்லுகிறார் என்றால் அதை நிரூபித்து அதுக்கு உண்டான சட்டங்களை கையில் எடுத்து அந்த காவிரி குடிநீர் திட்டமா அல்லது குடிநீர் திட்டமா அதை தவறாக பயன்படுத்துகிறதுனா துண்டிச்சு, இங்கே பாருங்கள் நான் துண்டிச்சுட்டேன்னு சொல்லணுமா? போகிற போக்கில் அடித்து விட்டு போனால் அது எந்த விதத்தில் நியாயம்? அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் முன்னாள் அமைச்சர்கள்லேயே வேலுமணிக்கு அடுத்து விஜயபாஸ்கர் அவர்களுக்கு தான் மக்கள் செல்வாக்கு அதிகமாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் எடப்பாடி பழனிசாமியை விட விஜயபாஸ்கர் அவர்கள், புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் இந்த கட்சியினுடைய தலைமைக்கெல்லாம் வந்துட்டார்னா பம்பரமாக சுற்றி வேலை செய்வார். அதுக்குண்டான தகுதியும் தெம்பும் திராணியும் அவர்கிட்ட இருக்குது. யாருக்கும் பயப்பட மாட்டார். அப்படிப்பட்ட வலிமை படைத்த மக்கள் செல்வாக்குள்ள இளைஞர்கள் பட்டாளம் செல்வாக்குள்ள அவரை பார்த்து நீங்கள் இந்த குற்றச்சாட்டை சொல்கிறீங்கன்னா அதை நிரூபிக்கணுமா இல்லையா? அதுக்குத்தான் சுகாதாரத்துறை அமைச்சர், முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் விஜயபாஸ்கர் அவர் சொல்லிட்டார், 24 மணி நேரம் நிரூபிக்கணும்னா பதவியை விட்டு வழங்கணும். அப்படி கடுமையாக குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார். ரகுபதி இதனால் இந்த நிமிடம் வரை அதுக்கு எந்த விதமான பதிலும் தெரிவிக்கவில்லை. எதற்காக அப்படி சொன்னார்னு தெரியல. இன்னும் சொல்ல போனால் புதுக்கோட்டை நகராட்சிக்குள்ளே 15 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி வருதுங்கிறாங்க. எவ்வளோ பெரிய கொடுமை! அதை வேறு மாநகராட்சியாக வேறு கொண்டு வரீங்களாம். நகராட்சியிலே அங்கே ஒன்றும் கிழிக்க முடியல. அங்கே நகராட்சி தலைவர் பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடு, நேரு அவருடைய பேரை சொல்லி பெரிய அளவுக்கு கல்லா கலெக்ஷன் பண்ணி ஊழல் முறைகேடு செய்கிறாங்க. அரசுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். புதுக்கோட்டை நகராட்சியை போய் பாருங்கள். அதை யாராவது நகராட்சின்னு சொல்லுவாங்களா? கீரனூர் பேரூராட்சி அளவுக்கு கூட அது பெரிய அளவுக்கு வளர்ச்சி பெறலை. அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், அமைச்சர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நல்ல பேர் கிடைக்கிறதுக்கு உண்டான வழிவகைகளை செய்து மக்களுடைய வரிப்பணம் விரயமாக்கப்படாமல் இருப்பதற்கு நகர்ப்புறத்துறையிலும் சரி, வருவாய்த்துறையிலும் சரி, வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவு துறையிலும் சரி, வேளாண்மை துறையிலும் சரி பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடு நடக்குது. அந்த ஊழல் முறைகேடுகளை தடுக்கிற வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் செயல்பட்டு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நல்ல பேர் கிடைக்கிறதுக்கு ஏதாவது வழிவகை இருந்தால் இந்த சட்டத்துறை அமைச்சர் ஏதாவது முயற்சி பண்ணலாம். அதை விடுத்து விட்டு சும்மா போகிற போக்கில் விஜயபாஸ்கர் அவர்களை வம்பிழுக்கிறது அது முரண்பாடாக போயிட்டு இருக்க தவிர அதுக்கு முடிவு கிடையாது. இதுக்கு என்னதான் தீர்வு? 24 மணி நேரம் டைம் கொடுத்துருக்காரு. அந்த டைம் கொடுத்ததுக்கு அப்புறம் இவர் எதாவது பண்ண போகிறாரா? ஒன்றுமே இல்லை. இது வாய்ச்சவடால தான் போகுது. ஆனால் இந்த வாக்குவாதத்தில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் தான் ஜெயிச்சிட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் பரவலாக பல மாவட்டங்கள்லையும் சமூக ஊடகங்கள்லையும் பேசுகிறாங்க. அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏற்கனவே கெட்ட பெயர் அதிகமாக இருக்குது. நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி தோல்விங்கிறதெல்லாம் சாத்தியக்கூறலாம், சாதகமான சூழல், சந்தர்ப்பமான சூழல், சந்தர்ப்பவாத வெற்றியை தவிர இது ஒன்றும் நிரந்தர வெற்றி கிடையாது. 2026 இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு தோல்வியை தான் சந்திக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் 10க்கும் மேற்பட்டவர்கள் தெலுங்குகள் அமைச்சர்களாக இருக்கிறார்கள். தமிழ் குடியை சார்ந்த தமிழர்களுக்கு எந்த விதத்திலும் அரசியல் அதிகாரம் கிடைக்காத வகையில் உங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை நீங்கள் நசுக்கி கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுக்கு கெட்ட பேர் எல்லா வகையிலும் இருக்குது. அதனால தான் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு ஆலோசனை நம்ம ஒரு கோரிக்கையாக கூட வைக்கிறோம். நீங்கள் சாராய ஆலைகளை மூடிவிட்டு தென்னம்பால் பணம்பால் இருக்க அனுமதி கொடுத்துட்டீங்கன்னா கூட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நல்ல பேர் கிடைக்கும். செய்வீங்களா? செய்ய மாட்டீங்க. அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் வாய்ச்சவடாலை விட்டுவிட்டு மக்களுக்கான மக்கள் பணியை செய்யுங்கள். மக்களுக்காக நான் என்று புரட்சித் தலைவி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொன்னது போல மக்களுக்காக நீங்கள் நல்ல ஒரு செயல்களை செய்யுங்கள். மக்களுடைய வரிப்பணம் விரயமாக்கப்படாத வகையில் உங்களுடைய செயல்பாடு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் 2026 எதிர்க்கட்சியாக கூட வரும். இல்லைனா அதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஆளுங்கட்சியாக வரணுமா? சாராய ஆலைகளை சுத்தமாக மூடிடுங்க, தென்னம்பால் பணம்பால் இருக்க அனுமதி கொடுங்க. செய்வீங்களா? செய்யுமா? செய்யாது திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் இந்த போட்டி களத்தில் விஜயபாஸ்கர், முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர், ரகுபதி இந்நாள் அமைச்சர், சட்டத்துறை அமைச்சர், இந்த போட்டி களத்தில் எனக்கு கிடைத்த தகவல் வரலையும் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தான் இந்த
போட்டியில், அதாவது பேச்சிலையும் சரி செயலிலையும் சரி தடம் மாறாமல் தடம் புரளாமல் நாக்கு பிறளாமல் நான் இருப்பேன் அப்படின்னு ரொம்ப ஆணித்தரமாக சொல்லக்கூடிய அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்களுக்கு தான் அதில் வெற்றி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. சரி, வெற்றி தோல்விங்கிறது அப்பாற்பட்ட விஷயம். இன்றைக்கு சட்டத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ரகுபதி அவர்கள் என்ன சாதனை செய்தார், அந்த சாதனைகளை நீங்கள் ஒரு பொது விளக்க கூட்டம் போட்டு நான் என்னென்ன சாதனைகள் செய்தேன் அப்படிங்கிறத சொல்லுங்கள். உங்களுக்கு நல்ல துறை வேணும்னா நான் இந்த சட்டத்துறையில் என்னென்ன சாதித்தேன் என்று உங்களுக்கு வேற துறை கேளுங்க. எந்த துறை கிடைத்தாலும் அந்த துறையில் வெற்றி பெற வேண்டும். அவர்தான் சாதனையாளர். ஆகையினால திராவிட முன்னேற்ற கழகம் நல்ல பேர் கிடைக்க அமைச்சர்கள் எல்லாம் ஓடி ஓடி வேலை செஞ்சு மக்களுக்காக மக்கள் பணி செய்வீர்களா, அல்லது முன்னாள் அமைச்சர் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் இன்னும் பல்வேறு அமைச்சர்கள் எல்லாம் உங்களை பற்றி இன்னும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்லக்கூடிய நிலைமை வருமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அதே நேரத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்களுக்கு நம்ம ஒரு கோரிக்கை வைக்கிறோம். நீங்கள் ரகுபதி சொன்னாருங்கிறதுனால நீங்கள் பேசியிருக்கீங்க. அதை தாண்டி திராவிட முன்னேற்ற கழகத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நகர்ப்புற வளர்ச்சித்துறையில், வருவாய்த்துறையில், வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறையில், வேளாண்மை துறையில் என்னென்ன ஊழல் முறைகேடு நடந்திருக்குங்கிறது உங்களுடைய அதிமுக உளவுத்துறை மூலமாக ஒரு தகவல் எடுத்து எந்தெந்த இடத்துலலாம் ஊழல் முறைகேடு நடந்திருக்குங்கிறத கண்டித்து நீங்கள் ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க. மக்களுடைய வரிப்பணம் தொடர்ந்து பல வகையில் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசில் விரயமாக்கப்படுகிறது. அதனை கண்டுபிடித்து நீங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்யணும் அப்படிங்கிறத மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. திராவிட முன்னேற்ற கழக அரசும் கவனித்து எந்தெந்த இடத்துல தவறு நடந்திருக்குங்கிறத குறைத்து கொண்டு மக்களுக்கான மக்கள் பணியை செய்யுமா என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.